அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் சூரா நபஹால 8வது ஆயத் பார்க்க போகிறோம். அதுதான் வஹலக்னாக்கும் அதுவாஜா. வாண்டா இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியை பற்றி பேசினான், மலைகளை பற்றி பேசினான். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறான். ஹலக்குனா நாங்கள் படைத்தோம், ஹலக்குனா நாங்கள் படைத்தோம், கும் என்ன அந்தும் உங்களை எல்லாத்தையும். யாரை படைத்தோம்? உங்களை எல்லாத்தையும் அசுவாஜா ஜோடு ஜோடாக நாங்கள் படைச்சிக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன், நாங்கள் உங்களோட எல்லாத்தையும் ஜோடு ஜோடாக படைச்சிக்கிறோம். இதுதான் ஒன்றாவது அர்த்தம். இதில் என்னது எங்களுக்கு யோசிக்கிது. இதில் நிறைய விஷயம் யோசிக்கிது. நாங்கள் சில விஷயங்கள் மட்டும் இதை சுருக்கமான தப்சீலில் பார்ப்போம். ஒன்றாவது விஷயம் நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கு நான் உசுரோடு இருக்கிறேன்னா, நான் இன்றைக்கு பிறந்திக்கிறேன்டா அதுக்கு காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சுக்கிறது உம்மாவும் வாப்பாவும் இல்லாட்டி நான் பிறந்திக்கவே மாட்டேன். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மாவும் வாப்பாவும் ஜோடாக படைச்சு சுட்டி தான் இன்றைக்கு நான் பிறந்திக்கிறேன். வஹலக்னாக்கும் அஸ்வாஜா அப்படி படைச்ச சுட்டி தான் நான் இன்றைக்கி இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அப்போ என்னைய பார்க்கல எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ சக்தி உள்ளவன்னு தலைக்கு வரணும். அவன் எனக்கு என்னென்னலாம் செய்யலும் என்றது சக்தி வரும். இன்றைக்கி நானே இல்லை என்ற ரப்பு இதை அஸ்வாஜனா உலகத்தை படைக்கல. அடுத்த யோசிச்சு பார்க்கணும், எங்களுக்கு தனியாக வாழ இயலுமா? பார்ட்னர் ஒன்று இல்லாமல். இன்றைக்கு சரியான வயசு வந்தால் எல்லோரும் தேடுற விஷயம் ஒன்று தான் கல்யாணம் முடிக்கும். பெண்களுக்கு ஆண்களை தேடுறது, ஆண்களுக்கு பெண்களை தேடுறது. ஏன் கல்யாணம் என்றது பார்ட் ஆஃப் லைஃப். ஏண்டா அது கட்டாயமான தேவையான விஷயம் உண்டு. சுப்ஹானல்லாஹ். வஹலக்னாக்கும் அஸ்வாஜா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி தான் படிச்சுக்கிறான். இப்போ சில நேரத்துக்கு ஒருத்தர் 2 பேர் கல்யாணமே முடிக்காமல் இருக்கிறைக்கும் அது வேறு கதை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மெஜாரிட்டி அப்படி தான் படித்து வச்சுக்கிறாங்க. எல்லோரும் அந்த ப்ராசஸ்க்கு போகணும். ஒரு வயசு வரப்போகல அவங்களுக்கு அந்த அஸ்வாஜ் தேவைப்படுது, ஜோடு தேவைப்படுது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது மூலமாக தான். அடுத்து யோசிச்சு பாருங்கள். 4வது விஷயம், இன்றைக்கு ஆண்கள் பெண்கள் உலகத்தில் படைக்கலன்னு சொன்னால் என்ன நிலைமை? ஆண்கள் மட்டும் உலகத்தில் படைச்சேன்னு சொன்னால் என்ன நிலைமை? இன்றைக்கி அந்த ஜென்ரேஷன் அப்படியே இல்லாமல் போய்த்திக்கும். பெண்கள் மட்டும் படிச்சுன்னா என்ன நிலைமை? அது ஜென்ரேஷன் இல்லாமல் போய்க்கும். அடுத்து லைஃப்பில் ஹாப்பினஸ் கூட இல்லாமல் இருக்கும். ஒரு தஃப்சீர் ஒன்றில் நான் பார்த்தேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு சொர்க்கத்தில் போட்ட நேரம் சொல்கிறாங்க, மிச்ச காலமாக ஈந்தாங்களாம். சொர்க்கத்தில் ஈந்து கூட அந்த ஜோடி இல்லாமல் ஈந்த நேரம் கூட அவங்க மிச்ச நாளாக ஈந்து அவங்களுக்கு சொர்க்கத்தில் ஈந்ததும் போரிங் ஆகிடுச்சான். சுப்ஹானல்லாஹ். ஐப்புறத்தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தா. ஐப்புறத்தான் அவங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக ஆகணுமா இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் எங்களோட லைஃப் நிறைய பேருக்கு தெரியும், பெட்டர் ஹாஃபேட்டு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றுக்கு இருந்தால் தான் லைஃப் சரியாக கம்ப்ளீட் ஆகுது. இல்லாட்டி லைஃப் அறக்குறைக்கிற மாதிரியே தான் இருக்கும். கல்யாணமே முடிக்காமல் இந்த ஒரு பார்ட்னர் ஒன்று இல்லைன்னு சொன்னேன். இன்றைக்கி லைஃப் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு பார்ட்னர் தேவை. இஸ்லாம் கூட சொல்லுது, உங்களோட தீனை பூர்த்தி ஆகிக்கொள்ளணும்னா நீங்கள் கல்யாணம் முடியுங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அது ஜோடு எவ்வளோ முக்கியமான விஷயம். அது அடுத்த விஷயம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5வது கேட்குறான். அடுத்த விஷயம், தார் இது மாதிரி படைச்சு இது சிக்னேச்சர். எல்லாருக்கும் ஒரு சிக்னேச்சர் ஸ்டைலுக்குமே ஒரு டிசைன் பண்ண போகல அவங்களுக்கு ஒரு டிசைன்டு ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் இருக்குது. இதுதான் என் ஸ்டைல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸ்டைல் தான் ஜோடாக படைக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அது ஒரு ஸ்டைல். யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி படைக்க இல்லைன்னு சொன்னால் ஆண்களை மட்டும் படைச்சேன்டா யாருக்கு சரி ஏறுமோ ஒரு பெண்ணை படைக்கிறதுக்கு? இப்போ ஆண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, எனக்கு பெண் ஒன்று வேணுமென்று பெண் ஒன்று படைக்கலுமா யாருக்கு சரி? நினச்சி கொடுப்பா. அப்படி ஒரு க்ரியேஷன் யோசிக்கவே இல்லை. இல்லாட்டி உலகத்தில் ஆண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, யாருக்கு சரி ஏழுமா பெண் ஒன்று படைப்போமென்று பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, ஆண் ஒன்று படைப்பேன்னு படைக்கிறது யாருக்கும் செய்யலாம். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி படைச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு குவாலிட்டி வச்சு உலகத்தையே பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கி அது பேலன்ஸில் தான் உலகம் பெய்து கொண்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். அடுத்தது இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட அடுத்த பாயிண்ட் இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட பவர் ஆஃப் க்ரியேஷன். அவன்கிட்ட அந்த படைக்கிற சக்தியை காட்டுது. உம்மோட தாயில் வயிற்றுலேருந்தே சிலவங்களை ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியாக்குறான், சிலவங்க பெண்களாக வெளியாக்குறான். சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கி அந்த காலத்தில் அந்த காஃபிர்கள் இதை கியாமத் நாளில் குர்ஆனை நோண்டி போட்ட காஃபிர்கள் கூட அவங்களுக்கு கூட நல்லா தெரியும் என்ன விஷயம். அவங்களுக்கு கூட ஒய்ஃப் இருந்தாங்க, அவங்களும் பெண்களை கண்டாங்க, பெண்கள் ஆண்களை கண்டாங்க. பெண்களும் சில நேரத்துக்கு அப்படி கதைச்சிப்பாங்க, அவங்களும் ஆண்களை கண்டாங்க. அவங்களுக்கே தெரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள ஜோடாக படைச்சிக்கிறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட சக்தியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நிராகரிக்கிறவங்களுக்கு கூட அது தலையிலேயும் ஏண்டா அவங்களுக்கு அதை டிசைனை பண்ணல. அந்த டிசைன் ஆண்களுக்கு அட்ராக்டிவாக பெண்களுக்கு அட்ராக்டிவாக ஆண்களையும் டிசைன் பண்ணுறது யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த ஃபீலிங்கை குடிக்கிறது, அதை வச்சு அது ஜெனரேஷன் உருவாக்குறது அது ரப்பு தான் பண்ணுறான். சுப்ஹானல்லாஹ். அது ஆண்களை பெண்களை படித்து அவங்களுக்கு இடையில் ஒரு
அட்ராக்டிவ்னஸ் இல்லைன்னு சொன்னான் இன்றைக்கு உலகம் இயங்கி கொண்டிருக்குமா? இன்றைக்கு புள்ளேல் ஜென்ரேஷன் பிறக்குமா? இல்லை. சுப்ஹானல்லாஹ். அது 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 சிஸ்டம். யோசிச்சு பாருங்கள், அது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை யார் செஞ்சு? சுப்ஹானல்லாஹ். அஹ்லக்னாக்கும் அஸ்வாஜா. அது மட்டும் இல்லை, இது அஸ்வாஜ்ன்றதுக்கு அரபில் வந்து குரூப்புக்கும் சொல்லுவாங்க. அப்படின்னா பேர் மட்டும் இல்லை, 2 ஜோடு மட்டும் இல்லை, ஒரு 2-3 பேர் சேர்ந்த ஒரு குரூப், அதுக்கும் வந்து அஸ்வாஜ்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தஃப்சீர் உலமாக்கள் இது அஸ்வாஜ்னு விளங்கப்படுத்துகிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்டாக படிச்சிக்கிறான். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நோய் வந்து அவர் டாக்டர்கிட்ட போகணும், ஒரு கோர்ட் கேஸ் ஒன்று அந்த லோயர்கிட்ட போகணும். அப்போ ஒரு ஒவ்வொரு சொசைட்டிஸாக படித்து வச்சுக்கிறான். ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு டிபெண்ட் ஆகிக்குது. இன்றைக்கு யோசிச்சு பாருங்கள், தனியாகவே ஒருத்தருக்கு வாழையிலுமா? இல்லை, அவர் எண்ணத்தில் சரியா அவருக்கு சாப்பாடு செய்கிற இன்னொருத்தர் சாப்பாடு செய்வார், இன்னொருத்தர் ஒவ்வொரு ஜொப் பண்ணுவாங்க. வீடு கெட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும், வீடு அவருக்கே கெட்டேலாம், அவருக்கு வீடு கெட்டுறதுக்கு யார்கிட்ட சரி சப்போர்ட் வேணும், அவருக்கு டாக்டர் உண்டு, நோய் வந்தால் டாக்டர்கிட்ட போகணும், உடுப்பு எடுக்கிறதுக்கு உடுப்பு கடைக்கு போகணும், உடுப்பு ஒருத்தர் செய்யணும். சுப்ஹானல்லாஹ். இது எல்லாமே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு கோர்த்து வச்சுக்கிற முழு உலகத்தையும். இது ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முழு உலகத்துடைய இக்லிபிரியம் என்று சொல்லுவோம். அது முழு இக்லிபிரியம் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சொசைட்டிஸ், ஒவ்வொரு மனிதர் ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்போ நாங்கள் இன்றைக்கு தின்ற அரிசி எந்த ஒரு நாட்டில் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு விவசாயி செஞ்ச அரிசி. சுப்ஹானல்லாஹ். அவரோட அந்த எஃபர்ட் தான் இன்றைக்கி நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு உதவி கொண்டு சோறு தின்னு கொண்டு இருக்கிறோம். அப்போ இது எங்களுக்கும் அவருக்கும் அல்ல அது தொடர்பு கொண்டு ஈக்குது. அது சொசைட்டிஸில் ஒரு தொடர்பு. அப்போ அஸ்வாஜ்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு சொசைட்டியாக குரூப்பாக மனுஷரை படித்து வச்சுக்கிறான். ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் தேவை. எங்களுக்கு தனியாக உலகத்தில் வாழையில. சுப்ஹானல்லாஹ். தனியாக வாழையில என்ன நாங்கள் இதை யோசித்து அப்போ எனக்கு தனியாக வாழட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படி அவன் அஹத், அவனுக்கு யாரையும் தேவையில்லை. எங்களுக்கு எல்லார்டையும் தேவைக்குது, ஆனால் என் ரப்புக்கு யார்கிட்ட தேவையும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அஹத்ன்றது எங்களை தலைக்கு வரணும். குல் ஹுவல்லாஹு அஹத். இது நாங்கள் தான் ஜோடாக க்ரியேட் பண்ணிக்கிறோம் ஒழிய என் ரப்புக்கு வந்து யாருமே தேவையில்லை. அவனுக்கு வந்து யார்கிட்ட பக்கமும் தேவையில்லை. ஆனால் நாங்கள் எல்லார்ட பக்கம் தேவைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் மிச்சமே எல்லாத்த விட என் ரப்பு பக்கம் நாங்கள் தேவையுடையவர்களாகிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை தேவையும் இல்லை, அவனுக்கு யாரையும் தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ். இது அத்தனையும் தலைக்கு வரணும். வஹலக்னாக்கும் அஸ்வாஜா என்று சொல்ல போகலை. சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் நாங்கள் சந்திப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த